கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையும் நாம் காண்கின்றோம். கடந்த 75 ஆண்டுகளில் நமது அரசியல் களம் கண்ட மாற்றங்களால் இந்த அதிகார பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கு தொடர்ந்து குறைந்து வருவது வருத்தமளிக்கிறது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையும் நாம் காண்கின்றோம். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிட மக்களுக்கு அருகிலிருந்து செயல்படும் மாநில அரசுகளுக்கு படிப்படியாக கூடுதல் அதிகாரங்கள் தேவைப்படும் சூழலில் இதற்கு நேர்மாறாக கல்வி, மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன. ஒன்றிய அரசின் சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை கலைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல்பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய, தரப்பட வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமையில் இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல. இது மாநிலத்தின் வளர்ச்சியும் பாதிக்கும், இந்தியாவின் வளர்ச்சியும் பாதிக்கும். சுய சார்புடனும் தனித்துவமான அடையாளங்களுடன் ஒவ்வொரு மாநிலமும் செழித்து வளரும்போதுதான் ஒன்றுபட்ட வலிமையான இந்திய திருநாடு உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும்.